இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் நிலக்கரி சுரங்கத்தினுள் எதிர்பாராத விதமாக வெள்ள நீர் புகுந்ததால் ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளனர். 300 அடி ஆழத்தில் அவர்கள் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. பேரிடர் மீட்பு குழுவினரால் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ராணுவத்தை வரவழைக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு ராட்சச மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீர் இறைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. சிக்கிக் கொண்டுள்ளவர்களின் எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை என்றாலும் 10க்கும் குறைவானவர்களே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என அதிகாரிகள் கூறினர். வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் நிலக்கரி சுரங்க விபத்துகள் நடப்பது வழக்கமான ஒன்றாகும். ஆக மோசமாக 2019 மேகாலயா மாநிலத்தில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் 15 பேர் உயிரோடு புதையுண்டது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.